லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டசபை தொகுதியில் 2021 சட்டசபை தேர்தலில் சுயேட்சையாக நின்று 37,000 ஓட்டு பெற்றவர் ஹரிநாடார். அவரது சத்திரிய சான்றோர் படை கட்சி சார்பில் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா, சத்திரிய சான்றோர் படை கட்சியின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் கட்சி கொடி அறிமுக விழா ஆகிய முப்பெரும் விழா ஆலங்குளத்தில் நடந்தது. விழாவுக்கு பிறகு பேட்டியளித்த கட்சி தலைவர் ஹரிநாடார், 2021 தேர்தலைப் போலவே இம்முறையும் ஆலங்குளத்தில் நிற்பேன் என சொல்லி திமுகவை கதிகலங்க வைத்துள்ளார். லாக்அப் டெத் விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக கடுமையாக விளாசினார். சாத்தான்குளம் சம்பவத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம், அஜித்குமார் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாயா, இது என்ன நியாயம் என கேட்டார். அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கில் நிகிதா உள்ளிட்ட அனைவரையும் சேர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆலங்குளம் தொகுதியில் ஹரிநாடார் போட்டியிடுவது உறுதிதான். ஒரு சில முக்கிய கட்சிகளில் கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நாடார்களின் வாக்குகளுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, பேச்சுவார்த்தை தொடங்குறாங்க. இருந்தாலும் இன்னும் நாட்கள் இருக்கு. குறிப்பாக சமுதாய பெரியவர்கள், சங்க தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகளோட கலந்துக்கிட்டு எங்கள் கட்சியோட நிலைப்பாட்டை அறிவிக்கலான் இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த கொடூர படுகொலை கண்டனத்துக்குரியது. அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட தமிழக அரசு ஒரு 7.5 லட்சம் ரூபாய அரசின் சார்பாக நிதியாக வழங்கி இருக்கிறது. உண்மையிலேயே மன வேதனை அளிக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட கையில் வச்சிருக்கக்கூடிய துறையான காவல்துறையினர், அதுவும் ஒரு ரவுடி கூட இந்த அளவுக்கு கொடூரமாக யாரையும் தாக்க மாட்டாங்க. ஒரு அப்பாவிய அடிச்சே கொடூரமான முறையில் கொன்ன இந்த கொடூர செயலுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம எந்த மனசோட ஒரு 7.5 லட்சத்தை அறிவிச்சா அது சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவை கூட முதல்வர் அருகில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எடுத்து சொல்றது இல்லையாங்கிறத தான் நான் இந்த நேரத்தில் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, பொதுவா இறந்து போன அஜித்குமாருக்கு பல கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் அஜித்குமார் உயிரோட வரப்போறது கிடையாது. நான் அந்த களத்தில் நின்று மடப்புறத்தில் ஊரில் அவங்களோட குடும்பத்தெல்லாம் பார்த்துருக்குறேன். உண்மையிலேயே வறுமையான குடும்பம், வாடகை வீட்டில் இருக்காங்க. அரசாங்கம் ஒரு 3 சென்ட்ல இடம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. உங்களோட ஊடகத்தின் வாயிலா, தொலைக்காட்சி வாயிலா அந்த 3 சென்ட் இடத்த பார்த்தா அத்தனை கட்சிக்காரங்களும் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே ஒரு படுகொலைகள் அல்லது ஏதாவது ஒரு எதிர்பாராத விபத்துக்கள்ல, கொடூர சம்பவங்கள்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா அரசாங்கம் பொதுவாக அறிவிப்பு கொடுப்பாங்க. அரசு வேலை கொடுக்குறோம், குடும்பத்துக்கு நிவாரண நிதி கொடுக்குறோம்னு சொல்லி நாம எல்லாருமே செய்திகளில் பார்க்குறோம். அதே போலதான் நானும் செய்திகளில் பார்த்தேன். ஆனா இந்த அஜித்குமார் விவகாரத்தில் நம்ம கூட இருந்து பார்க்கறதுனால தான் அவங்க கொடுக்கக்கூடிய இடம் எந்த மாதிரி இடம், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் எந்த மாதிரி அவங்களுக்கு போய் சேருது, அதுபோல அரசு கொடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் எந்த மாதிரி கிடைக்குதுங்கிறதெல்லாம் கூட இருந்து பார்க்கும்போது உண்மையிலேயே மனதிற்கு வேதனை அளிக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய மாண்புமிகு துணை முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் எங்கள் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பாகவும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன். மடப்புறத்தில் காவல்துறையினரால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாரிற்கு அரசு தயவு செய்து உடனடியாக 1 கோடி ரூபாயை நிவாரணமாக வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அந்த அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமாருக்கு
ஆவினதுல அரசாங்கம் வேலை கொடுத்ததா சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த படுகொலையோட துக்கத்தில் இருந்த அந்த குடும்பம் அரசு வேலையவோ அல்லது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணத்தையோ அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய நிவாரணத்தையோ அவங்க பெருசா அவங்கள நம்பல, எதிர்பார்க்கல. பொதுவா பேசும் பொருளா பணத்தை வாங்குறாங்க, கட்சிகள் எல்லாம் கொடுக்காங்க, நீதியை கேட்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் பேசுறாங்க. அப்படி கிடையாது. அஜித்குமாரோட குடும்பம் பணத்துக்காகவோ அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகளுக்கோ ஆசைப்படக்கூடிய குடும்பம் கிடையாது. நான் களத்துல நின்று பார்த்தவன். அஜித்குமாரோட படுகொலைக்கு நீதி வேணும். அதே நேரத்துல அஜித்குமார் ஒரு வயசு பையன், 29 வயசு பையனா இழந்து வாழக்கூடிய அந்த குடும்பத்துக்கு அரசாங்கத்துக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அன்னைக்கு சூழ்நிலைக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த வேலையை சரி மறுக்க கூடாது. ஊடகங்கள் இருக்கு, அந்த துக்கத்துல இருக்காங்க. உண்மையிலே அந்த நவீன்குமாருக்கெல்லாம் காவல்துறையினர் அடிச்ச உள்காயமே இருந்துச்சு. நான் கூட சொன்னேன், மருத்துவமனையில போய் பாருமா அப்படின்னு. எல்லா தலைவர்களும் வந்துகிட்டு இருக்காங்கன்னா இப்ப போனா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்ன அந்த பையன் அந்த ஆணை என்ன கொடுத்துருக்காங்க, இடம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கூட உண்மையிலே தெரியாது. 2 தினங்களுக்கு முன்பு அவர்களுடைய குடும்பத்தாளர்கள் கூட என்கிட்ட பேசினாங்க. அவர்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எந்த இடத்துல அந்த அஜித்குமார் வேலை செய்தாரோ அந்த அறநிலைத்துறையில காலியிடம் இருக்கிறது, அந்த மடப்புறத்திலே இருக்குது, அந்த பத்ராளியம்மன் கோயிலே இருக்கு. அதனால மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அஜித்குமாரை இழந்து வாழக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு நல்லது செய்யும் வகையில் அவரது தம்பி நவீன்குமாருக்கு அறநிலையத்துறையில் மடப்புறத்தில் பணி நியமன ஆணையை வழங்கிட மாண்புமிகு தமிழக முதல்வரும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும் உத்தரவிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். அதே போல மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் சாத்தாங்குளத்துல ஜெயராஜ் பென்னிக்ஸ் தந்தை மகன் எந்த தப்புமே பண்ணாத அவங்கள அதே காவல்துறை அடிச்சு கொலை செய்யும் போது அப்ப எதிர்கட்சியா இருந்தாங்க, 25 லட்சம் ரூபாயை கொண்டு போய் கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க தான் ஆட்சியை நடத்துறாங்க, அதிகாரத்தில் இருக்காங்க. வெறும் 7.5 லட்சம் ரூபா அரசு நிதியாகவும் கட்சி நிதியா 5 லட்சம் ரூபாயும் கொடுத்துருக்காங்க. அரசியலுக்காக என்ன வேண்டுமானாலும் சொன்னாலும் அஜித்குமாரோட கொடூர படுகொலைக்கு நீதி வேணும். இன்னைக்கு மத்திய சிபிஐ உயரதிகாரிகள் விசாரணை களத்துல வந்திருக்காங்க. தொலைக்காட்சிகளின் வாயிலாக அந்த காணொலிகளை பார்க்கும்போது தமிழக காவல்துறையினர் அந்த சிபிஐ உயரதிகாரிகளுக்கு ஒரு சில கட்டுக்கதைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே மரியாதைக்குரிய விசாரணை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய சிபிஐ உயரதிகாரிகள் இந்த அஜித்குமாரோட கொடூர படுகொலைக்கு காரணமே காவல்துறை தான். அதனால அந்த காவல்துறை ஆளுங்களை தயவு செய்து கூட வைக்காதீங்க. அந்த ஊர்ல பொதுமக்கள்கிட்ட கேளுங்க, உண்மை என்னங்கிறது தெரியும். காவல்துறை சொல்லக்கூடிய பொய்யான கருத்துக்களை, அவங்க சொல்லக்கூடிய ஆதாரங்களை எடுத்துக்காம உண்மைத்தன்மையை உணர்ந்து காரணம் தாழ்த்தாம நாங்க சிபிஐ நம்புறோம், எப்படியாச்சும் தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்புறோம். இதே சாத்தாங்குளத்தில் அப்பா பையன் செத்ததுக்கும் நாங்க நம்புறோம். சரி, காவல்துறை தான் அடிச்சு கொண்டிருக்காங்க, அப்ப சிபிசிஐடி விசாரிச்சா உண்மை வராது, நீதி கிடைக்காதுங்கிறதுக்காக தான் சிபிஐ வேணும்னு. ஆனா இன்னைக்கு சாத்தாங்குளம் தந்தை மகன் விஷயத்துல சிபிஐ காலதாமதப்படுத்திக்கிட்டு இருக்கு, உண்மையிலே காலதாமதப்படுத்திக்கிட்டு இருக்கு. மாண்புமிகு நீதியரசர்கள் குறுகிய காலத்தை கொடுத்தா கூட காலதாமதப்படுத்துறதும் அவகாசம் கேட்கறதுமே சிபிஐ தான். ஆனால் இதே போன்று இல்லாமல் அஜித்குமார் அவர்களுடைய படுகொலையில வழக்க துரிதப்படுத்தி நடத்தி அந்த நிகிதாவை இன்னைக்கு வரைக்கும் கொலை வழக்குல சேர்க்கல. அவங்க என்ன உத்தம பத்தினியா நிகிதா? எவ்வளவு வழக்குகள் இருக்குன்னு சொல்லி ஓப்பனா தெரியுது. உடனடியா கைது நடவடிக்கையே தமிழக அரசு செய்யலாம். ஆனா கண் துடைப்புக்கு என்ன பண்றாங்க? சிபிஐ கேஸ் எடுத்திருக்கு, நீதிமன்றம் கேஸ் எடுத்திருக்கு. ஏன் அஜித்குமாரோட உடல்ல பிரேத பரிசோதனை செய்துட்டு அந்த பிரேத பரிசோதனையோட அந்த நகலை இப்போ வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கல. கேட்டா காவல்துறை என்ன சொல்லுது? மேலதிகாரி விசாரிக்காங்க, நீதிமன்றம் விசாரிக்காங்க, சிபிஐ வந்துருச்சு, நாங்க அவங்க கிட்ட கொடுக்கோங்கிறாங்க. ஏன் அஜித்குமாரோட அந்த படுகொலையோட அந்த பேப்பரை பத்திரப்படுத்த தெரிஞ்ச காவல்துறை நிகிதாவை ஏன் கைது செய்யல? அந்த மடப்புறத்தில் உள்ள காவல் நிலைய ஆய்வாளரை ஏன் கைது செய்யல? அந்த அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட அங்க உள்ள வேலை செஞ்சவங்க, மிளகாப்பொடியை வாங்கி கொடுத்தவங்க இப்போ வரைக்கும் ஏன் கைது செய்யப்படல? உயர் அதிகாரிகள்
தலைமைச் செயலகத்திலிருந்து உத்தரவிட்ட அந்த உயரதிகாரி யாரு? இவங்களெல்லாம் இந்த கொடூர படுகொலைக்கு காரணமானவங்க. அவங்க எல்லாரையும் கொலை வழக்கில் சேர்த்து அனைவரையும் கைது செய்து 3 மாத காலத்திற்குள் இந்த கொடூரத்தை நிகழ்த்திய கொலையாளி காவலர்கள், அவர்களுக்கு உடந்தையாக இருந்த அத்தனை பேருக்கும் சாகும் வரை கடுங்காவல் தண்டனையை மாண்புமிகு நீதியரசர்கள் வழங்கணுங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.